அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம வந்துட்டு செய்யணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கட்டிங் பண்ணிட்டோம். இது ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அது முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு டைம் எடுக்காமல் சீக்கிரமாக அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வந்து கட்டிங் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி மிஷினில் என்ன பண்ணுறீங்கன்னா கட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் தான் கட் பண்ணியிருப்பீங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து வச்சுருப்போம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கட்டிங்கை ஓப்பன் பண்ணணும். கட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எக்ஸஸான பீஸு இதெல்லாம் எடுத்து ஓரமாக வைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிப்பு நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதான் ப்ளவுஸுடைய பட்டி. ஸோ அந்த பட்டி எடுத்து ஓரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இருக்குது. ஸோ ஸ்லீவை வந்து நம்ம எடுத்து ஓரம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுடைய முன்பக்கத்தட்டு 2 இருக்குது. சரிங்களா? இந்த முன்பக்கத்தட்டு 2 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பேக் பார்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் கட்டிங்க்கு எல்லாமே இருக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு பார்ட்டு, ஸ்லீவு, அப்புறம் ஸ்டிப்பு, அதாவது ப்ளவுஸுடைய பட்டி. ஸோ இப்போ இது 4 தான் வந்து ப்ளவுஸ். இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சுடுவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இந்த எக்ஸஸான பீஸ். ஸோ இந்த பீசஸ் வச்சு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது குக்கி பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய அந்த ஸ்டிப்பு பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 விஷயத்துக்காக இந்த எக்ஸஸான பீஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் என்னன்னு சொன்னாக்கா, இந்த ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு சொன்னால் 40 இன்ச்சு, அதாவது பாடி லூஸ் வந்து 40 இன்ச்சு அளவுள்ள ப்ளவுஸ். இது 1 மீட்டர் கிளாத்தில் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 1 மீட்டர் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கிறோன்னு சொன்னாக்கா ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் வச்சுருக்கேன். 14 இன்ச்சு ப்ளவுஸுடைய லென்த்து. கை நீட்டு பார்த்திங்கன்னா 7 இன்ச் வச்சுருக்கிறேன். ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. ஸோ 1 மீட்டர் கிளாத்தில் 40 சைஸ் ப்ளவுஸை வந்துட்டு 14 இன்ச்சு லென்த்து, 7 இன்ச்சு கை நீட்டு வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா 1 மீட்டர் துணியில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எக்ஸஸான பீஸ் கிடைக்கும்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் 1 மீட்டர் துணியில் 40 இன்ச்சு சைஸில், அதாவது 14 இன்ச் ப்ளவுஸுடைய லென்த்து, ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 7 கட் பண்ணி நமக்கு மீந்த எக்ஸஸான பீஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கழுத்துக்கு ப்ளஸ் கொக்கிப்பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிப்புக்கு எல்லாமே இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் துணி நமக்கு இருக்குதா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அது நமக்கு கிளாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கட்டிங் பண்ணுற மெத்தடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் எப்படி கட் பண்ண சொல்லி நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் வந்துட்டு கிளாத் வந்து எக்ஸஸான பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கிளாத் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிப்புக்கு துணி வேணும். இப்போ நான் வந்து ஸ்டிப் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன் ப்ளவுஸுடைய ஸ்டிப் பட்டி. ஸோ இந்த ப்ளவுஸ் பட்டி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பீஸு. ஸோ உள்பக்கம் வந்து வேறு கிளாத் கொடுப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிளாத்தே கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் கிளாத்தே கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் கிளாத்து கூட போட்டுங்க. இல்லை உங்களுக்கு பேண்ட்டு கிளாத் தான் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பேண்ட்டு கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து பேண்ட்டு கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினல் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து பார்க்க ப்ளவுஸ் வந்து நீட்னஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பட்டிக்கு உள்பட்டி நம்ம வந்து வெட்டணும். ஸோ உள்பட்டி வெட்டுறதுக்கு இதை பாருங்கள். இப்போ நமக்கு இது 2 கிளாத் இருக்குது, டபுள் கிளாத்து இந்த இடத்துல க்ளோஸடாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பட்டிக்காக வெட்டிக்கலாம்.
இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் ஒரிஜினலு, இது வந்து உள்பட்டி. ஸோ உள்பட்டி 2 பட்டி நம்ம கட் பண்ணிட்டோம். நீங்கள் இதுவே வந்துட்டு ஜாயின் பண்ணி சிங்கிள் உள்ள ஒரு துணி வெளியே ஒரு துணி கொடுத்தாலே இதுவே போதுமானது தான். உங்களுக்கு இன்னும் ஸ்டிப்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் வேறு கிளாத் கொடுத்து கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பட்டிக்கு உள்பட்டி துணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் கழுத்துக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா எக்ஸஸான கிளாத்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கிளாத் இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு துணி எந்த வாட்டத்தில் எடுக்கணும்னு சொன்னால் குறுக்க வாட்டத்தில் தான் எடுக்கணும். நல்லா பாருங்கள், இது வந்து கரை பீஸு. இந்த கரை பீஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரைட்டு இது அப்படியே நம்ம கட் பண்ணி இது வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் கிளாத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி நீங்கள் தைக்கும்போது லைட்டாக வந்து பெண்டாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணும்பொழுது இந்த கிளாத் நீங்கள் பெண்ட் பண்ண முடியாது, ஃப்ளீட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி வரும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு இந்த வாட்டத்தில் துணி குறுக்க வாட்டத்தில் போடுங்க. இதை பாருங்கள், இப்போ இது பார்த்தீங்கன்னா கரை பீஸு, இது வந்து நேர் வாட்டம், இது வந்து குறுக்க வாட்டம். சரிங்களா? இப்போ இந்த குறுக்க வாட்டத்தில் நீங்கள் இதை பாருங்கள், இது வந்து நேர் வாட்டம், இது வந்து குறுக்க வாட்டம். ஸோ இந்த குறுக்க வாட்டத்தில் நீங்கள் பட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி இழுத்தாவே லப்பர் மாதிரி உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இந்த வாட்டத்தில் துணி எடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வந்து பேக் பார்ட்டில் வந்துட்டு நம்ம கீழே வந்து மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டுருப்போம், 2 இன்ச் விட்டுருப்போம். ஸோ சில டைமில் கிளாத் இல்லைன்னா நம்ம 1/2 இன்ச்சு தான் விடுவோம். அந்த 1/2 இன்ச் விட்டோம்னு சொன்னால் நம்ம பீஸ் கொடுத்து தான் தைச்சி உள் பக்கமாக மடித்து தைக்கணும். ஸோ அந்த இடுப்பு தைக்கிற பீஸ் கூட பார்த்திங்கன்னா குறுக்க வாட்டத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடுப்பில் பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்டு ஷேப் வரும். ஸோ அந்த பெண்டு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங்காக வரும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த குறுக்க பீஸை எடுத்துங்க. இப்போ நான் வந்து இந்த குறுக்க பீஸை எடுத்துக்கிறேன். இப்போ லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இது பார்த்திங்கன்னா 10 இன்ச் கிட்ட இருக்குது. நம்ம அப்படியே 10 இன்ச் கட் பண்ணிக்கலாம். தேவையானது போக மீதி நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து 2 பீஸ் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 இன்ச்சு 2.5 இன்ச் வச்சாலே போதுமானது தான். நீங்கள் 2.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்க. இப்போ நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு நம்ம கிராஸ் பீஸ் போடணும். ஸோ கிராஸ் பீஸ்னால் இப்போ நான் பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு, இது வந்து குறுக்க பீஸு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணணும்னு சொன்னாக்கா ஃபுல் கிராஸ் எடுக்கணும். இதை பாருங்கள், இப்போ இதுதான் வந்துட்டு ஃபுல் கிராஸ், இந்த மாதிரி எடுக்கணும், இவ்வளோ கிராஸ் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கிராஸ் லைட் கிராஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தை வந்து திருவிக்கிட்டு தான் இருக்கும், ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபுல் கிராஸ் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல் ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த எல் ஷேப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நீங்கள் கிராஸ் எடுங்க. ஃபுல் கிராஸ் எவ்வளோ உங்களால் ஃபுல் கிராஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துங்க. இதுதான் வந்து ஃபுல் கிராஸு. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கழுத்து வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும். அதாவது பைப்பிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கழுத்து நம்ம மடித்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் அகலத்தில் நீங்கள் கட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டபுள் பீஸாக இருக்குது. ஸோ டபுள் பீஸாக நம்ம கட் பண்ணுறோம். ஒரே டைமில் நம்ம டபுள் பீஸாக கட் பண்ணுறோம். 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்க. இப்போ நம்ம 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். கழுத்து நமக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து எடுத்துக்கணும். 4 பீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம கிராஸ் பீஸ் 1 கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதே போதுமானது தான், அவ்வளோதான். கொக்கிப்பட்டி ஐப்பட்டி எடுத்துட்டோம், ப்ளவுஸுடைய கப்பு பட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கழுத்து பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோலாம் போட்டுருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ஜாயின் பண்ணும் பொழுது ஒரே நீட்னஸாக வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இன்னும் ஒரு சிம்பிளான விஷயந்தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் கரை பீஸ் இருக்கு பாருங்கள், இந்த கரை பீஸ் டு கரை பீஸ் இப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா இப்படி இந்த வாட்டத்தில் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல் ஷேப் மாதிரி இப்படி வச்சுங்க. எல் ஷேப் மாதிரி வச்சுட்டு நான் இப்போ புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் எல் ஷேப் மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக எல் மாதிரி வச்சுருங்க, கொஞ்சம் கூட இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கார்னரில் தையல் ஏற்றி இந்த கார்னரில் இறக்கணும். இந்த பாருங்கள், இப்போ நான் கோடு கூட போட்டு காட்டுறேன்.
கரெக்டாக நீங்கள் இதில் தையல் ஏற்றி இதில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு எந்த ஒரு பிசுனும் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் கிடச்சிரும். துணி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் ஒரு 2 பீஸ் கட் பண்ணால் போதும், நீங்கள் ப்ளவுஸோடைய நெக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். துணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுத்துக்குள்ள பீஸை வந்து கட் பண்ணிட்டோம். அதாவது இப்போ நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் நம்ம டக்குன்னு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிப்புக்கு உள்பட்டி, வெளிப்பட்டி, அதுக்கப்புறம் கொக்கிப்பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு உண்டான கிராஸ் பீஸ். ஸோ ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு சீக்கிரமாக நீங்கள் தைச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது தான். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா, நூல் வந்துட்டு மேட்சிங் நூல் வந்து போடணும். ஸோ மேட்சிங் இல்லைன்னு சொன்னாக்கா, சாதா ப்ளவுஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேட்சிங் நூல் இல்லைன்னு சொன்னாக்கா தைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வராது, ப்ளவுஸும் வந்துட்டு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் கம்பல்சரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம மேட்சிங் நூலாக போட்டு ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னாக்கா நமக்கு ப்ளவுஸ் வந்து நீட்னஸாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். தைக்கிற நமக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மேட்சிங் நூல் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணும், பர்ஃபெக்டாக எப்படி தைக்கணும் அப்படின்றது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.